இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் அவபக்தியை யாக்கோபை விட்டு என்ன பண்ணுவாங்களா? விலக்குவார் என்றும். அவபக்தி ஏன் இப்போ அவபக்தி இருக்குது? என்ன அவபக்தி? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொள்ளல. ஏன் ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க மெசியா வருவாருன்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் யாரா வந்துட்டாங்க? தச்சர் மகனா வந்துட்டாரு. கார்பெண்டருடைய மகன் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்ன்றது இதுதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு. அப்பவும் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே தான் யார் என்று என்ன பண்ணிருக்காரு சொல்றாரு. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோட என்ன பண்ணாங்க? சேர்ந்தாங்க. மத்தவங்க யாரும் சேர முடியல என்றதாக. அதனால இது எப்ப நடக்க போகுது என்று பார்த்தா, ஈசாக்குக்கு கல்யாணம் ஆன பிறகு அப்புறம் என்ன பண்ணாங்க? மூன்றாவது கல்யாணம். இப்போ ஈசாக்கு யாருங்க? இப்போ நாம இப்போ நம்ம கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி போறாங்க? விவாகம் பண்ண இல்ல இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. மணவாட்டி தன்னை ஆயத்தமா இருக்கிறத பார்க்கணும். இப்ப மணவாட்டினா இருங்க ஆயத்தம் இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் போது, அதாவது இரண்டாவது வருகையில இல்ல சபை சேரும் போது இல்லைங்களா, மூணாவது என்ன அடுத்தது என்ன நடக்குதுங்க? அந்த கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? சில கிஃப்ட், எல்லாம் கிஃப்ட் தான். அவங்களுக்கு கொடுத்த 6 பிள்ளைகளுக்கும் கிஃப்ட் என்ன பண்றாங்க? அங்க கொடுத்தா. இது எப்படி நடக்குது என்று பார்த்தா, ஃபைனலா என்ன லாஸ்டா மரணத்துக்கு போயிட்டாரு யாரு? இஸ்மவேல். அதுக்கப்புறம் ஒரு ஊற்று இல்ல சத்தியம்ங்கிற அந்த ஊற்று வந்து இல்ல அந்த சத்தியம் அது சாப்பிட்டா குடிச்ச அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஆகுங்க? இயேசு கிறிஸ்து யாருன்ற விஷயமே தெரியும். இப்போ அதான் என்ன ஆச்சுங்க? ஃபுல்லா ரொம்ப மரணம். அதாவது வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேல் என்ற ஒரு ஜனங்கள், யூதர் என்ற ஜனங்கள் இனி வாழ மாட்டார்கள் என்ற முடிவு இருக்குங்க. நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா தேசத்தை விடுங்க, ஜனங்களே உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படும் போது நீங்க ரஷ்யால பிளேக் நோய் வரும்போது இந்த ஜனங்களுக்கு, இந்த சபிக்கப்பட்ட ஜனங்களால தான் எவ்வளவு வருஷம் ஆச்சு? பிளேக் நோய் 19ஆவது நூற்றாண்டு. இது இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து இவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க 1வது நூற்றாண்டுல. எவ்வளவு வருஷம்? 1900 வருஷம். அப்படின்னா அந்த சிலுவையா இருந்த ஜனங்கள் இல்ல, அவங்களுடைய வம்சத்தாலே சபிக்கப்பட்டிருந்தாங்க. கரெக்டா ஆச்சுங்களா? அவங்க கேட்டாங்க, என் மேலும் என்னுடைய பிள்ளைகள் சந்ததியர் மேலும் தான் ஆட்டாங்க இந்த சாப்பிட்டு. அதே மாதிரி ஆச்சுங்க. அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ அந்த 3வது திருமணம், அதாவது ஆபிரகாமுடைய 3வது உடன்படிக்கை மூலமா ஒரு கிஃப்ட் கூட இருக்கு. 1வது பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். 2வது ஈசாக்கு பார்க்கும்போது அது கிருபையின் பிரமாணமாக இருக்கிறது என்று பார்த்தோம். 3வதாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 31வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் அப்ப ரெண்டு தெரியுங்களா? தாவீதுடைய மகன் காலத்துல 12 கோத்திரங்களா இருந்தது. 10 கோத்திரம் சமாரியா அந்த போயிட்டாங்க. 10 கோத்திரம் ஒரு மாதிரி போயிட்டாங்க. 2 கோத்திரம் என்ன ஆயிட்டாங்க? செப்பரேட் ஆயிட்டாங்க. அந்த 2 கோத்திரம் என்னென்ன கோத்திரம்னா யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரம். 2 கோத்திரம் செப்பரேட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வரும்போது கூட 12 கோத்திரம் எந்த கோத்திரத்தை வந்தாங்க? யூதா பெஞ்சமின் கோத்திரத்துக்கு தான் வந்தார். இந்த 10 பேர் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க இஸ்ரவேலர்கள்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க யூதர்கள்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க சொல்லும்போது இஸ்ரவேல்னு சொல்றாங்க, யூதானும் சொல்றாங்க. வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்போது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால முதல்ல நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன், அந்த உடன்படிக்கை மாதிரி இல்லைன்ற
ஏன் இல்லைன்னா அந்த உடன்படிக்கை பண்ணி அவங்களுக்கு நான் கணவனா இருந்தேன், நான் என்னங்க ஒரு கணவன் மாதிரி நான் இருந்தேன். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவமாக்கி போட்டுட்டாங்க என்று சொல்லி 33வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு நாள் இருக்குது, இல்ல ஏதோ ஒரு நாளுக்கு அப்புறம் இவன் நேரா பார்த்தோம்னாக்கா ஆபிரகாம் 3வது மனைவி திருமணம் செய்து கொண்டது எப்ப தாங்க, அந்நாட்களுக்கு பிறகு தோணுச்சுங்களேன். எந்த நாட்களுக்கு பிறகு, ஈசாக்குக்கு திருமணமான பிறகு. அப்ப இங்க அந்நாட்களுக்கு பிறகுன்னா இல்ல ஒரு அர்த்தமா எடுக்கலாம், என்னென்றால் இயேசு கிறிஸ்து சபையும் சேர்ந்த பிறகு எடுக்கலாம். ஆனால் இன்னொன்னு இருக்குது அந்நாட்களுக்கு பிறகு, அதை வைத்து நம்ம பார்க்கலாம். அதனால அந்நாட்களுக்கு பிறகு அப்புறம் நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்தில் வைத்து. இப்போ முதல்ல நியாயப்பிரமாணத்தை எங்க வச்சாருன்னா கற்பலைகளை வச்சாரு, நீங்க எழுத்து மூலமாக நியாயப்பிரமாணத்தை மோசை மூலமாக கொடுத்தாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை எங்க வைக்கிறாங்க, அவர்கள் உள்ளத்தில் வைத்து. உள்ளத்தில் வைக்கிறாங்க. முதல்ல கற்பலைகளை கொடுத்து என்ன பண்றாங்க, மோசையை வச்சுட்டாரு ஃபர்ஸ்ட். மோசை என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் வச்சுட்டாரு. அதுல இப்ப என்ன பண்றாங்களா, உள்ளத்துல வச்சா உடைக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது, மாறவும் மாறாது. இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குத்திட்டே இருக்க, மாற்றவும் முடியாது. அப்புறம் அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவருடைய தேவனாய் இருப்பேன். அதனால சீனாய் மலையில நீங்க கற்பலைகள் மூலமாக எழுதி தந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில எப்படிதான் எழுத போறாங்க, இருதயத்துல எழுத போகிறார். அதனால முதலாவது உடன்படிக்கைக்கு நடுவரா யார் இருந்தாங்கன்னா மோசே இல்ல. இப்ப 2வது உடன்படிக்கைக்கு நடுவரா யார் வருதுன்னா இயேசு கிறிஸ்து இல்ல. அதனால இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில என்ன வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதே நேரத்துல எப்படி அந்த ஆசீர்வாதம் அதாவது சிதறடிக்கப்பட்டு தேவனால் வெறுக்கப்பட்ட ஜனம், அதுதான் சொல்றாங்க. தேவனை வெறுக்கப்பட்டு திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, தேவனை அவரே அடித்தார், திருப்பி அவர் என்ன பண்ண போறாரு, அது கற்ற காலம் எப்போ அப்படின்னா அது தானே போகலாம் புறஜாதிகளின் நிறைவு காலம்னு சொல்றாங்க. நல்ல நோட் பண்ணுங்க, புறஜாதிகளின் நிறைவு காலத்துல சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு மீண்டும் ராஜ்யம் வரணும். இப்ப பாருங்க எரேமியா 31ஆம் அதிகாரம் 34வது வசனம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். நான் அவர்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து. ஆனா ஒரு காலம் போது மன்னிக்கவே இல்லை தேவன். அப்ப உலகம் முழுவதும் நம்ம ஏன் யூதர்களாக பிறந்தோம் என்று ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை கேட்டாங்க யூதர்கள், இஸ்ரவேல் யூதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா பாருங்க ஹிட்லர் எவ்வளவு பேர் கொண்டு இருக்கிறார் ஒரே நாள்ல, 60 லட்சம் ஜனங்களை அவர் என்ன பண்ணிருக்காரு, கொண்டு இருக்கிறாரு. ஏன் பண்ணாரு, ஹிட்லருக்கும் யூதருக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிட்லர் இந்த காலத்துல யூதர்கள் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தாங்க, ஒரு அகதிகளா இருந்தாங்க. அவங்களுக்கு ராஜ்யம் இல்ல, ரேஷன் கார்டு இருந்தது, ஒண்ணுமே இல்ல. அகதிகள் அச்சா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது எடுக்கிறது கூட ஆள் இல்ல, எடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஏன்னா அவங்க சபிக்கப்பட்ட ஜனங்கள்னு. அந்த ஜனங்களை யார் பண்ணிருக்கிறாரு, ஹிட்லர் கொண்டு இருக்கிறாரு. ஏன் பண்ணாரு பாருங்க. அப்ப தேவன் அந்த கோபத்தை எல்லா வகையிலும் அவர் காமிச்சிருக்கிறாரு. அந்த ஜனங்களால என்ன பண்ண முடியல, தப்பிக்கவே முடியல இல்லைங்க. அந்த ஜனங்கள் அவங்களுக்கு தெரியல யார் இயேசு கிறிஸ்து கொண்டாங்க, என்ன விஷயம் என்ன அந்த வரலாறு கூட தெரியல. ஆனா நாங்க யூதனா இருக்கிறோம், அதனால நாங்க சபிக்கப்பட்டவங்க, அந்த விஷயம் தான் அவங்களுக்கு தெரியும். ஹிட்லருக்கு அவங்க ஏன் கொல்றன்ற விஷயம் தெரியாது, ஏன் வெறுக்குன்றவர். ஹிட்லருடைய வரலாறு பத்தி படிக்கும்போது அங்க சொல்றாங்க ஹிட்லரும் ஒரு ஏழ்மையானவர். அந்த யூதர்கள் உங்களுக்கு இப்போ அந்த இது இருப்பாங்க, ரோமன் கத்தோலிக் கோயிலெல்லாம் ஒரு இது கொடுப்பாங்க, கஞ்சியே இருக்குங்க, அது இதுல கொடுப்பாங்க ஈஸ்டர் வரதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒண்ணு கொடுப்பாங்க. நான் கூட பொறுத்தவங்க கொண்டு கொடுத்துடலாம் சொல்லுங்க. பண்ணு கொடுப்பாங்க. அப்படி அங்க
இஸ்ரேல் ஜனங்களுக்கு மண்ணு கொடுத்தாங்க. அந்த லைன்ல அவர் நின்று இருந்தாங்க. இவருக்கு பின்னாடி ஒரு யூத பையன் நின்றுட்டு இருந்தாங்க. அவன் யூதன்னு தெரிஞ்சதுனால அவனை போட்டு அடிச்சாராம் சின்ன வயசுல. அப்போ என்ன மாதிரி தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறது இல்லைங்களா? இப்ப அப்படி இருந்த காலம் போய் இப்போ சொல்ற விஷயங்கள் பாருங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 37 38 வசனங்கள் வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 37 38. இதோ என் சின்னத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலிருந்து. இப்போ இதோ என் சின்னத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின. கோபத்தினுடைய உச்சக்கட்டம் சொல்றாங்க. எல்லாமே அவ்வளவு கோபம் ஆச்சு தேவனுக்கு. இஸ்ரேல் ஜனங்களே விடலன்னா, அவருடைய சொந்த சம்பத்தா இருக்கிற ஜனங்களே விடலன்னா, ஒரிஜினல் ஒளிவ மரமா இருக்கிற மரத்தையே விடலன்னா, நம்ம காட்டு ஒளிவம் பாதுகாப்பு கிடையாது. அந்த ஒளிவ மரத்துக்கு தண்ணி போடுவாங்க, அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு பாதுகாப்பா மிருகங்கள் வந்து சாப்பிடாம ஒரு பாதுகாப்போட அடிக்கடிக்கு அதை கவனிச்சு அப்படி வளர்ப்பாங்க. ஆனா காட்டு ஒளிவ மரத்துக்கு யார் வேணாலும் வெட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பறந்து ஏறலாம், மயில் உட்காரலாம், கூடுங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இந்த மரத்தை எந்த மரத்தோட ஜாயின் பண்ணிட்டாங்க? ஒரிஜினல். அந்த கலையை வெட்டிட்டு இந்த கலையை ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எந்த கலை ஒட்டப்படுத்த வருது இல்லைங்களா? இப்போ அங்க சொல்றாங்கன்னா இதோ என் சின்னத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதை சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். இப்போ எல்லாத்தையும் துரத்துனாங்க. இப்ப 70 எல்லாம் துரத்துனாரு. இப்போ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க இல்லைங்களா? நான் துரத்துனேன். எங்க துரத்துனாராம்? எல்லா தேசங்களும் துரத்துனாராம். எந்த தேசத்துல இல்லைங்க? அவங்க சொந்த தேசத்துல இல்லை. அதெல்லாம் சொல்றாங்க. சொந்த தேசத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் துரத்துனாரு. சொந்த தேசத்துல இல்ல. சொந்த தேசம் எப்படி பாழாக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான். வேற ஒருத்தருக்கும் அந்த தேசத்தை கொடுக்கலங்க தேவன். வேற ஒருத்தருக்கும் நாங்க கானான் தேசத்தையாவது வேற ஒரு பலவான் வச்சுட்டு இருந்தான் கையில. கரெக்டுங்களா? கானான் தேசத்தை வேற ஒரு பலவான் வச்சுட்டு இருந்தான். இங்க இருந்து போன மோசேயோட ஜனங்கள் அவங்களை அடிச்சு இடம் வெளியே துரத்தி விட்டு இவங்க போய் கானான் தேசத்துல குடியேறினாங்கன்னு படிக்கிறோம். ஆனா இஸ்ரேல் தேசத்தை ஃபுல்லா மிலிட்டரி கவர் பண்ணியிருந்தாலும் அந்த தேசத்துல வேற ஒருத்தரும் குடி போகவே இல்லை. ஒரு உண்மை பண்ண அவங்க சொல்றாருன்னா இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் நான் தான் என்ன பண்ணேன், உலகம் முழுவதும் சொல்றாரு. இங்க கூட இந்தியாவில பாம்பேல இருந்தாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுங்க. அந்த பாம்பேல ஒரு ஹோட்டல்ல தீவிரவாதிங்க அங்க வந்து யூதர்கள் இருக்கிற இடத்துல போய் அடிச்சாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அங்க யூதர்கள் இருக்கிற இடத்துல கூட அவங்க துப்பாக்கி சொல்ற இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த யூதர்களை குறிவைத்து தான் இவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லும் போதுதான் யூதர்கள் அங்க இருந்தாங்கன்றது எனக்கு தெரியுமா? அவங்க பாரம்பரியமா இருக்கிறாங்க பாத்துங்க இல்லைங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமா நாட்டுவேன். எவ்வளவு அழகாக சொல்லிட்டு வருது பாருங்க. அவர்கள் தங்கள் 39ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்கள் சகல இனிமே பர்மனண்டா கொஞ்சம் பயந்து கொஞ்சம் விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தானே பண்ணாங்க. கொஞ்சம் வருது கொஞ்சம் போகுது, கொஞ்சம் வருது கொஞ்சம் போகுது, அப்படியே எதிர்க்கு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க இல்லைங்களா? அப்படி பயமே இல்ல. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க? சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு சகல இனிமே வீட்டுலாம் போறது இல்ல, பின்வாங்குறது இல்ல. எனக்கு பயப்படும்படிக்கு அவர்களுக்கு ஒரே இருதயத்தை என்ன பண்ணுவாங்க?
வாசிங்க. அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. ஒரே இருதயம். இப்ப என்னலங்க, ரெண்டு இல்ல, ஒரு இருதயம் இல்ல, ஒரு மனசு வரல. இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தாரு, என்ன பண்ணுங்க, நம்மளுடைய இதுதான் இல்லைங்களா, மரியாதையின் வயிற்றுல பிறந்தாரு, இவருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி, அந்த இருதயம்னா அவர் ஒத்துக்கல. அவர் செய்த அற்புதம் எல்லாம் பார்த்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளல. அது ஏன் ஏற்றுக்கொள்ளணும்னு ஒருத்தர் ஒரு புக்ல எழுதிருக்காரு, ரொம்ப அருமையா இருந்தது. யூதர்களுக்கு பயமா, எங்க இந்த ரோமர்கள் நம்மள கொண்டு ஏற்றிருக்காங்க, ராஜான்றாரு. அவங்களுக்கு ராஜான்னா பிடிக்காது, அவங்க தான் ராஜ்யம் செய்யணும், அது பயம் மேல எழுதிருந்தாரு. அதனால நீ பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுங்க, சரியில்ல சரிங்களா. இப்போ அவங்களுக்கு யாருக்கான் கொடுக்க போடலாம், ஒரே இருதயத்தை கட்டளையிட்டு, அப்புறம் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற. என்னங்க முதல்ல என்ன ஆயிட்டாருங்க, கைவிட்டார் இல்லைங்களா. இப்ப எழுதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் கைவிட்டாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா கைவிடுறது இல்ல, அப்புறம் நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை. ஏற்கனவே கொடுத்ததுல என்னங்க, நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு உபாதையா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்றாங்க, அங்க செப்பரேட் பண்ணாரு. அந்த செப்பரேட் பண்ணும் போது இஸ்ரவேலர் யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும், நாங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னாலும் அவங்க அப்படியே உலகம் முழுவதும் என்ன பண்றாங்க, சிதறடிக்கப்பட்டார். ஆனா இப்போ ஒரு உடன்படிக்கை பண்றாராம். இது எப்படியாப்பட்ட உடன்படிக்கைன்னா, லைஃப்ல அங்க முடிவே கிடையாது, இது கட் கிடையாது, இல்ல உபாதை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணாங்களாம், நித்திய உடன்படிக்கையை கொடுத்து, அப்புறம் அவர்களோட பண்ணி அவர்களை நேற்று அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து, எனக்கு பயப்படும் பயத்தை என்ன பண்ணாங்களாம், அவர் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும். போதுங்க. இப்ப அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அப்புறம் அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து, அப்புறங்க என் முழு இருதயத்தோடும். இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுக்கும் என்ன பண்ணாருங்க, என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனுக்கு அன்பு கூறுறாரு. இங்க தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, அங்க நம்ம தேவன் கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. இங்க தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். பாருங்க, இப்போ மனசார சொல்லிட்டாரு தேவன். பாத்தீங்களா, இன்னொரு வசனம் வாசிங்க, எரேமியா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி. இப்போ தேசத்திலிருந்து சிதறடிச்சு நாம இப்ப தேசத்துக்கு என்ன பண்ண போறேன், திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இனிமே நட்டுட்டு என்ன பண்றது இல்ல, பிடுங்கிறது இல்ல. இப்போ என்னதான் செய்யணும், இப்ப தேவனு முதல்ல அவங்கள சிதறி இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்த்து எந்த தேசத்திலிருந்து துரத்தினாரோ அந்த தேசத்துக்கு அவங்க திருப்பி குடியிருக்கும். கண்டிங்களா, அதுதான் இப்ப வசனம் பார்த்தோம், திருப்பி தேசம் அதுதான் பார்த்தோம். இப்ப அப்படி நடந்ததா என்று பார்க்கும்போது பாருங்க, 1878 பிடடக்கியா என்ற ஒரு இடத்துல ஒருத்தர் இல்லைங்களா, அவர் ஒரு காலங்கள் அதெல்லாம் தனியா நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, இருக்கிற யூதர்கள் கிட்ட எல்லாம் போய் பேசி, நம்மளுக்கு ஒரு தேசம் இருக்குது, நம்ம ஏன் இந்த தேசத்துல அகதியா இருக்கணும், அந்த தேசம் யார் கைக்கும் போல சும்மா தான் இருக்குது, பரம்பரை சொத்து மாதிரி இருந்தாங்க, தாத்தா சொத்து மாதிரி அது அங்கே தான் இருக்கு, அங்க போலாம் என்று சொல்லி முதல்ல கூடினாங்க. அதன் பிறகு 1914ஆம் வருடம் என்ன பண்ணிருக்காங்க, மற்ற தேசங்கள்ல இருக்கிற யூதர்கள் எல்லாம் ஒன்றாய் கூட்டி இல்லைங்களா, அங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசி இல்லைன்னா ஒரு அமைப்பா இருக்கிறாங்க. அது பேர் வந்து வெல்ஃபேர், ஒரு பேர் வெல்ஃபேர். அப்போ வெல்ஃபேர் டிக்ளரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு 1948 ஐநா சபை மூலமாக இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரேல் கிட்டே கொடுத்தாங்க. வச்சுங்களா, நான் எல்லா தேசத்தையும் அவங்க கூட்டு வரேன், எல்லாம் உலகத்துல ஜெர்மனி, ரஷ்யா, இன்னும் என்னென்ன தேசங்கள் இருக்குது எல்லா தேசத்துல என்ன பண்றாங்க கூட்டு வந்துட்டாரு. சரிங்களா, தேசத்தையே திருப்பி என்ன பண்ணுவேன், நான் திருப்பி அவங்க கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவேன், முதல்ல எப்படி போட்டாரு லக்கம், மறுபடியும் என்ன பண்ண நிலையாக்கம் அப்ப பாக்கலாம் இல்ல, மறுபடியும் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு நட்டுடுவேன்னு சொன்ன மறுபடியும் நடுவேன்னாரு.
அதே மாதிரி பார்க்கும்போது எல்லா இடத்துல இருந்து நாங்க யூதர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஐநா சபை மூலமாக திருப்பி அந்த ரிலேஷன் ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சுங்களா? ஆனா ஒரே இறுதியும் வரல. ஒரே இறுதியம் வச்சு பேசுக்கு சேர்த்துட்டாங்களா? இன்னும் இல்ல. தேசம் வந்திருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க? அதனாலதான் சொல்றாங்க இந்த உலகத்தினுடைய முடிவு. இப்போ பாருங்க, நம்ம இன்னும் 10-15 நிமிஷத்துல முடிச்சிடணும். அது எதை பாக்குறோம்? வாட்சி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ உலகத்தினுடைய முடிவை பார்க்கணும் தெரியல. வாட்சி இஸ்ரேல் கிளாக் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் முடிவை காட்டுகிற கடிகாரம் இதுதாங்க. இஸ்ரேல்ல எதெல்லாம் நிறைவேறி இருக்குதுன்னு பார்த்துட்டே வந்தா உலகத்தின் முடிவு எவ்வளவு கிட்ட வந்துச்சுன்னு தெரியும். இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? புறஜாதியின் நிறைவு காலம் வரும்போது இஸ்ரேல் ஒரு பங்கு என்ன ஆயிடுங்க சொன்னா, ஒரு பங்கு அப்படின்னா முழுமை அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுறது. ஒரு பங்கு தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறது. அதெல்லாம் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? நடுவேன் இல்ல, பிடுங்க மாட்டேன். இப்ப நட்டுருக்கிறாரு இல்லைங்களா? பிடுங்கல. ஆனா சிலர் சொல்றாங்க இது நட்டுருக்கிறாரு பாத்தீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆயிடுச்சு, ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசி நிறைவேறுச்சுன்றாங்க. இல்ல, என்ன சொல்றாங்க? நடுவேன். இது நட்டுட்டாரு இல்லைங்களா? அதே நேரத்துல கட்டுவேன், கட்டிட்டு வராரு. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வராரு. ஆனா இறுதி என்ன அவங்க இன்னும் மாறவில்லை என்றதாக. இப்போ பார்க்கும்போது இஸ்ரேல் சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? யூதர்களுக்கு அந்த இஸ்ரேல் தேசம் கிடைச்சிருச்சு. இது எப்போ கிடைக்கும்னு சொல்றாங்க? புறஜாதிகளின் இப்ப புறஜாதிகளின் காலம் எங்க இருக்கு? பாருங்க, நிறைவில் இருக்கிற சகோதரர். இன்னமும் நாம அதை உணராமல் இன்னும் நம்மளுடைய வழியிலே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேன்னு நடக்கிறோம். எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மணவாளன் வந்து மணவாட்டிய இல்லைங்களா? ஆயத்தமா எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம்? நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம்? அந்த மணப்பெண் மாதிரி பியூட்டி பார்லர் போயிட்டு நல்லா டிசைன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி தலை அலங்காரம் முக அலங்காரம் எல்லாம் பண்ணி எவ்வளவு ரெடியா இருக்கணும்? இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அவர் வெயிட் பண்ணும். இப்பதாங்க மணவாட்டி பியூட்டி பார்லர் போயிருக்கு ரெடியா இருக்கு இல்லைங்களா? சகோதர சகோதரி வெயிட் பண்ண மாட்டாங்க, ரெடியா இருக்கிறவங்களோட முடியும். அதுதான் சொன்னாங்க 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் ரெடியா இருந்தாங்க, ஆயத்தமா இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க தூங்குனாங்க, தூங்குனாங்க 10 கன்னிகளும் தூங்குனாங்க. ஆனா 5 கன்னிகள் ஆயத்தமா இருந்தாங்க. நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும். என்ன பண்ணாங்க? எண்ணெய் வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட எண்ணெய் இல்லை, அதனால விட்டுட்டு என்ன பண்ணாங்க? மணவன் போயிட்டாரு, திருப்பி வராங்க. எண்ணெய் இருக்குன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. மகா உபத்திரவத்துல என்ன ஆயிடுவாங்க? மாட்டிக்கணும் இல்லைங்களா? நம்ம இப்பவே என்ன பண்ணணும்? நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஏனென்றால் நம்ம உலகத்தினுடைய முடிவுல இருக்கிறோம் சகோதரர். முடிவுக்கு வந்துட்டோம். எவ்வளவு முடிவுக்கு வந்துட்டோம்? சும்மா உங்க உலகத்தில் எழுதுல தீர்க்க தரிசனத்தை காட்டணும், தீர்க்க தரிசனத்தின்படி பார்க்கணும். இஸ்ரேல் தான் நாங்க நம்மளுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்றதாக நான் பார்க்கணும். அதே நேரத்துல இல்லைங்களா 6 இப்ப என்ன ஆச்சுங்க? இந்த தீர்க்க தரிசனம் இப்ப இந்த உடன்படிக்கை எதை குறிக்கலாம்? ஆபிரகாமுடைய 3வது அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 6 பிள்ளைகள். 6 எதை குறிக்கிறது என்று பார்த்தா மனித குலம். 6ஆம் நாள் தான் தேவன் எதை பண்ணாங்க? மனுஷனை சிருஷ்டித்தார் என்றதாக. இப்போ புது உடன்படிக்கை சரி, புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை யாருக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணாரு, அது டெம்பரரி போயிடுச்சு ஆபிரகாம் மூலமா இஸ்மவேல். 2வது ஒரு உடன்படிக்கை பண்ணாரு, அது மூலமா ஆயிடுச்சுங்க உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு குரூப், ஒரு ஈசா புதிய சந்ததியா வேணும்னு பண்ணிட்டாரு. இப்போ 3வது ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அது என்னன்னா கிஃப்ட் கொடுத்துறாரு. அவங்களுக்கு என்ன இல்ல, அவங்களுக்கு இஸ்மவேலுக்காவது குடிக்கிறதுக்கு தண்ணி ஆகாரம் கொடுத்து அமைச்சிருக்காரு இல்லைங்களா? ஈசாக்கு என்ன சொல்ற அது வாசிச்சிருக்காங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அசூரிம், லெத்துசீம், லெயுமிம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா. 6வது வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். 5வது வசனம்.
ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு இப்போ கொடுத்தான். ஆபிரகாமுக்கு என்ன ஆயிட்டாருன்னா அவருக்கு என்னெல்லாம் இருந்ததோ சொத்து அது இது எல்லாம் யாருக்கு கொடுத்தாருன்னா ஈசாக்குக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி இஸ்மாவேலுக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பிடுறதுக்கு தண்ணி அதுதான் கொடுத்து விட்டாரு. இவங்க ஏனென்றா அவங்க யாருங்க? அடிமை பெண். அதனால அவ்வளவுதான் செய்வாங்க. ஆனா சுயாதீனம் வந்ததுக்கு என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. யாருக்கு கொடுத்துட்டாரு? ஈசாக்கினுடைய சொல்லுங்க, ஈசாக்கினுடைய சந்து. ஈசா கொடுத்தாங்க அவங்க சந்ததிக்கு தான். அவர் மாத்திரம் வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. அந்த காலத்துல குடிக்காரு அவரு. அதான் அவருடைய சந்ததிக்கு தான் என்னாச்சு? கரெக்ட் தானுங்க. ஈசாக்கினுடைய சந்ததிக்கு ஆபிரகாமுக்கு உண்டானது எல்லாவற்றையும் இப்ப ஈசாக்கினுடைய சந்ததி யாருங்க? நாம. அப்ப ஆபிரகாம் யாரை குறிக்குது? தேவனை குறிக்குது. இப்ப தேவனு எவ்வளவு சொத்துக்கு அதிபதி? பெரிய பணக்காரரு, டாடா பில்லாது இருக்கிறாரா? வானம் பூமி பார்க்கிறது பார்க்காதது சூரியன் சந்திரன் எல்லாம் யாருக்கு தாங்க? எல்லாம் இருக்குங்க. இப்போ தேவன் ஆபிரகாம்னா இப்போ அவருக்கு உண்டானவங்க யாருக்கு கொடுக்கணும்? ஈசாக்கு கொடுக்கணும். இப்போ ஈசாக்குடைய வம்சம் யாருங்க? இதுக்கு தகுதியானவர்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்த அழைப்புங்க? என்ன மாதிரி அழைப்பு? கொஞ்சம் நம்மளுடைய அழைப்பு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. என்ன மாதிரியான அழைப்பு? அதுக்கு தகுதியானவர்களா? இயேசு கிறிஸ்து தேவன் ஒருவராய் சாகாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறோம், மனிதர் ஒருவரும் கண்டிராகவும் காணப்படாத இம்மார்டல் சொல்ற இம்மார்டல் லைஃப், திவ்ய சுபாவம். இந்த திவ்ய சுபாவத்தை நம்மளுக்கு தரலாம் தேவன் இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய சொத்தெல்லாம் யாருக்கு கொடுத்துறாங்க? நம்மளுக்கு கொடுத்துறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு பயத்தோட நடுக்கத்தோட நம்ம ரட்சிப்பு நிறைவேற நாம் பாடுபடணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சகோதர சகோதரி. இன்னமும் நம்ம உலக பிரகாரமாகவும் உலகத்தின் நிலைகளும் உலகத்தின் சிந்தைகளும் நாம் இருப்போமானால் நம்ம ரட்சிப்பு எப்படி நிறைவேறுச்சுன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய அழைப்பு நம்மளுக்கு தேவனா பண்ணியிருக்கிறாருங்க, வைத்து இருக்கிறாருன்றதாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்துல நீங்க பார்க்கும்போது ஈசாக்குக்கு என்ன பண்றாங்க? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அவர்கிட்ட. ஆனா இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? மூன்றாவது மனைவிக்கு கிஃப்ட் கொடுத்துறாங்க. பரிசு கிஃப்ட். இப்ப இந்த கிஃப்ட் யாருக்கு கொடுப்பாங்க? இப்ப நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா விருந்தினருக்கு கொடுக்கலாம். யாரு விருந்தினரா கூப்பிடுவோம்? எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தர் அவருக்கு போய் முதல்ல நீங்க வாங்க நான் கூப்பிடுறோம். தவறுதெல்லாம் இப்ப யாருக்கு விருந்தினர் பிடிச்சவங்களுக்கு கொடுப்போம். இப்ப தேவனுக்கு யாரை பிடிக்குது? அதுதான் பார்க்கணும். இப்ப தேவனுக்கு யாரை பிடிக்குது அதுக்கு பத்தி பைபிள்ல என்ன மூன்றாவது உடன்படிக்கையில சொல்லி இருக்கிறாங்க. அந்த மூன்றாவது மனைவி மூலமாக நம்மளுக்கு என்ன பாடம் வைத்திருக்கிறாங்க? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் எடுங்க. எசேக்கியேல் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 60வது வசனம். எசேக்கியேல் 16:60. 16 ஆகிலும் உன் இள வயதில் உன்னோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். ஆகிலும் உன் இள வயதில் உன்னோட பண்ணின உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். இப்போ இளம் வயதில் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்ப இளம் வயதுல என்ன உடன்படிக்கை செய்றாரு? இளம் வயதுல இருப்பாங்க அங்க போய் நாதியா அதான இளம் வயது. அங்க ஒரு நித்திய ஒரு உடன்படிக்கை பண்ணாராம். அது நினைக்கிறாரா? என்ன உடன்படிக்கை? ஆபிரகாம் சொன்னார்லன்னா உன் சந்ததி மூலமாக உலகமே ஆசீர்வாதப்படுனால அது இப்ப நினைக்கிறான். சொந்த மகன் ஈசாக்கு அது ஒரு கூட்டம் ஆயிடுச்சு. அதான் தெரிஞ்சிச்சு கிறிஸ்துவ கூட்டம், உண்மையான கிறிஸ்துவ கூட்டம். இப்ப இங்க ஒண்ணு அங்க நான் சொல்லிட்டேன் உன் சந்ததி மூலமான சொல்லிட்டேன். இப்ப அந்த சந்ததி யார்தான் ஆயிடுச்சுங்க? கிறிஸ்துவும் கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆயிடுச்சு. இப்ப நம்ம மூலமா உலகத்தின் தான் வேணுமா ஒரு ஆசீர்வாதத்தை நான் தரேன். 60. ஆகிலும் உன் இள வயதில் உன்னோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்ப நான் சொல்லிட்டேன் இப்ப நித்தியமா பண்ண போறேன். பெர்மனன்ட். இனிமே மாத்த போறது எதுவுமே இல்லை. பெர்மனன்ட்டா பண்ணிடுறேன். அப்புறம் அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும்
நீ சேர்த்துக் கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. நீங்க சொல்ற இப்போ அப்போது நான் உனக்கு தமக்கையும் அக்காவையும் தங்கச்சியும் கொடுப்பாங்க. யாரு இருக்காங்க? யாரு திருப்பி எடுத்து கட்ட போறாங்க? யூத ஜனங்கள்ல இல்லைங்களா? இஸ்ரேல் தேசம் யூத ஜனங்கள. இப்ப யூத ஜனங்களுக்கு ரெண்டு பேரை கொடுக்குறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் உங்களுக்கு என்ன பண்றேன் கொடுக்குறாரு. அதுவும் சொல்றாரு, நான் முதல்ல நீங்க பண்ணத நினைச்சு நான் கொடுக்கல, நியாய பிரமாணத்தை கொடுத்து அதையும் கைப்படல, கிறிஸ்டின் பிரமாணம் வந்து அதையும் ஏத்துக்கல. நீங்க ரொம்ப யோகியம் நான் அதை கொடுக்குறேன். இதான் சொன்னாங்க முதல்ல. பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? நம்மளுக்கு யாரை பிடிக்குதோ அவர் எப்படி இருந்தாலும் சரி, ஐயோக்கியராக எப்படி வேணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா, அதனால நாங்க உன் பிறந்த நாளைக்கு நாங்க எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா ஒருத்தர் பிடிக்கிறீங்களா, எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் எவ்வளவு நல்லது சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். கரெக்டுங்க ஐயா? கண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி. ஒருத்தர் பிடிக்க எவ்வளவு நல்லது சொன்னாலும் என்ன செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவர் என்னவோ எவ்வளவு கெட்டது செய்தாலும் என்ன பண்ணுவாங்க? அப்பா பிள்ளைய வருகிறாரா? எவ்வளவு பேருடைய அப்பா பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறாங்க. அப்பா அவங்க என்ன பண்றது? ஏன் ரொம்ப நேசிக்கணும் அப்படிங்க. நீ செய்த நல்லதெல்லாம் செஞ்சேன்னு நினைச்சு நான் இதை கொடுக்கல இல்லைங்களா? நான் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டேன், அதனால நான் உனக்கு 2 பேரை கொடுக்குறேன், அக்கா தங்கச்சி கொடுக்குறேன். அப்புறம் உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்போது நான் கர்த்தர் என்று அறிவாய். அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? கர்த்தர் என்று. இப்போ என்ன நம்மளுக்கு தெரியணும்னா யார் அந்த அக்கா தங்கச்சி இல்லைங்களா? அந்த இது யூதர்களுக்கு கொடுக்க போகிற அந்த அக்கா தங்கை யார்? 55வது வசனம் வாசிங்க. 55வது வசனத்திலே உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவர் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சோதோம் உன் சகோதரி இன்னும் தெளிவா பார்க்கணும்னா 46வது வசனம் வாசிங்க. உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை, உன் வலதுபுறத்திலே தானும் தன் சகோதரிகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. சோதோம் தங்கை. சோதம் எதுங்க? சோதம் குமார பட்டணம் தெரியுங்களா? ரொம்ப அருமையான பட்டணம் அது. சோதம் குமார பட்டணம் அது யாரும் தங்கை. சமாரியா யாருங்களா? இப்ப சமாரியா யாருங்க? ஆக்சுவலா சமாரியா யாருங்களா? தெரியுங்களா? சமாரியா 12 முதலே பார்த்தோம். 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் ஒரு சைடு போயிடுச்சு, 2 கோத்திரம் ஒரு சைடு போயிடுச்சு. இந்த 10 கோத்திரம் ஒரு சைடு போச்சுங்களா, அவங்களதான் சமாரியர்கள்னு சொன்னாங்க. உலகத்தார கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணி அந்த கோத்திரம் எல்லாம் விட்டுட்டாங்க, அப்படியே ஜாயின் ஆயிட்டு அப்படியே போயிட்டாங்க. இந்த சமாரியா ஸ்திரீ பத்தி சொல்றாங்க. ஏசு கிறிஸ்துவோட சமாரியா ஸ்திரீ பத்தி அங்க பேசுறதாக பார்ப்போம். தண்ணி எடுக்கணும். அந்த சமாரியா என்பது இஸ்ரேல் ஜனங்கள் தான். இப்ப யூதா எங்க போயிடுச்சுங்க? உங்களுக்கு நான் திருப்பி கட்டுவேன் நாட்டுவேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த யூதர்களுக்கு 2 கூட்டம் கொடுக்குறாங்க. ஒண்ணு அக்கா தங்கச்சி. அக்கா யாருங்க? 10 கோத்திரம் பிரிச்சுச்சு, அதை செப்பரேட் பண்ணாங்க. பாருங்க தேவனுடைய அந்த தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த கட்டு போடுவாங்க பாத்தீங்களா? செடியில கொய்யா ஒரு புளிப்பு கொய்யாவும் ஒரு இனிப்பு கொய்யாவையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர வச்சு சீவி அதை கட்டு போட்டு அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர வச்சு ஏதாவது ஒரு செடியை கட் பண்ணிடுவாங்க, மேல கீழே கட் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இப்போ இது வளர்ந்து கனி கொடுக்கும் பாருங்க. அந்த கனி புளிப்பும் இருக்காது, என்ன இருக்காதுங்க, இனிப்பும் இருக்காது. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்க? இப்ப இதுல இருந்து புளிப்பு தனியா பிரிக்க முடியாது, இனிப்பு தனியாவும் பிரிக்க முடியாது இல்லைங்களா? ஆனா தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? அது கூட செப்பரேட் பண்றான். எவ்வளவு அழகுன்னா சமாரியர்கள் சேர்ந்துட்டாங்க, 10 கோத்திரம் சேர்ந்துருச்சு. ஆனா அங்க அந்த சமாரியர்களை கூட நாங்க தேவனுடைய வருகையில செப்பரேட் பண்ணிடுவாங்க. ஏங்க ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு, அந்த 12 கோத்திரங்கள் அங்க வரணும். அதனால அவங்களுக்கு எப்படி இருக்குது? அக்கா அக்கா தாங்க அக்கா. இப்ப தங்கச்சி யார சொல்லிட்டாங்க? சோதம். சோதம் தெரியுங்களா? சோதம் எப்படி இருந்ததுங்க? இந்த உலகம் மாதிரி இருந்தது. பாவம், புல் பாவம். உலகத்தார் எப்படி இருக்கிறோம்? உலகம், இந்த உலகம் எப்படி இருக்குங்க? புல் பாவத்தில் அடைஞ்சிருக்கு. ஒரு நல்லது கூட இந்த உலகத்துல எடுக்க முடியல. எப்படி இந்த நல்லது கூட எடுக்க முடியலன்னு சொல்றேன்னா, நானும் கிறிஸ்தவர்கள்லாம் நல்லதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியலங்க, அங்க இருந்து எடுக்க முடியல. இதே நிலைமையில யார் இருந்ததுங்க? சோதம் இருந்தது
இப்ப சோதம் மாதிரி இருக்கு, இந்த உலகத்தை கூட என்ன பண்றாங்களா, உலக ஜனங்களுக்கு கூட தேவன் ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்க. அநேகர் என்ன சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பரலோகம் போயிடுவேன், ரட்சிக்கப்படாதவர்கள் எங்க போயிடுவாங்க, நரகத்துக்கு. ஆனா ஆக்சுவலா அவங்க சொல்றது உண்மைதான், தப்பு இல்லை. ஆனா முதலே சொன்னோம், இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகை ஒரு திட்டம் வச்சார், இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகையில இன்னொரு திட்டம் வச்சிருக்கிறார். இது பைபிள் இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை 1ல இருந்து 100ன்னு வச்சுக்குவோம், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை திட்டம் 1ல இருந்து 100. இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, சாத்தானுடைய சந்திரம் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்கான்னா, முதலாவது வருகையில் இருக்கிற 1ல இருந்து 100 1ல இருந்து 50 தான் அது சபையை பெற்றிருக்கு. என்னங்க, இயேசு கிறிஸ்துவ ரெண்டாவது வருகை, அது 1000 வருஷம் ஆட்சி காலத்துல அது 1ல இருந்து 100 பாருங்க, அதை என்ன பண்ணிட்டான் 50ல இருந்து 100 எடுத்தான். அது எதை குறித்திருக்குன்னா, பாவிகள் நரகம் அந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருக்குது. இப்போ நடுவில் இருக்கிறதுக்கு அது ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு ஒரே திட்டமாக்கி ரட்சிக்கப்பட்டா பரலோகம், இல்லைன்னா நரகம் ஆகி. இதுதாங்க நம்ம இப்ப நிரூபிக்க போகிற வேதத்துல தேவனுடைய அன்பு. தேவன் எப்படிப்பட்டவர், மிகுந்த அன்புள்ளவர். என்ன மாதிரி சொல்றாங்க தேவனை பத்திங்க, அவ்வளவு உயர்வா சொல்றாங்க தேவன் அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவு அன்புள்ளவர், அவருக்கு நிகர் ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம தேவன் எப்படி காட்டுறோம், ஹிட்லரோட கொடுமைக்காரங்க காமிச்சோம், நரகத்துல போட்டுருவாரு, கம்பி காட்டி கண்ணில் விட்டுருவாரு, தாரி பாசி காதுல ஊட்டுவாரு, குழந்தை நடுங்குது. இல்லைங்களா, நற்செய்தி சொல்றேன் நீ ரட்சிக்க போலன்னா ஆயிடுவா, இல்ல நற்செய்தி சொல்றேன் நீ ரட்சிக்க போலன்னா ஆயிடுவா, நரகத்துக்கு போயிடுவேன். அவங்க நான் ஏங்க நரகத்துக்கு போவேன், நீ பாவியா இருக்கிற, நான் ஏங்க பாவியா இருக்கிறேன், சாத்தான் பாவத்துல வீழ்ச்சி வைக்கிறான், அப்ப அவனை நரகத்துல போடாம என்னத்துக்கு நரகத்துல போடுறது? கரெக்ட் தான் இல்ல? இது பதில் சொல்ல முடியுதா? ஏன் பதில் சொல்ல முடியும்னா, இதுல 1ல இருந்து 50 இருக்குது, அந்த இதுல 50ல இருந்து 100 இருக்குது, நடுவில் இருக்கிற விஷயம் தெரியல, அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல விளக்க முடியல, தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ரட்சிப்பும் நரகம், அவ்வளவுதானே, அவ்வளவுதான். அதுவா கிறிஸ்துவம், அதுவா இயேசு கிறிஸ்து வந்தார், அதுவா நற்செய்தின்னு சொன்னாரு. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவர். அவர் சித்தமா இருக்கும்போது அந்த சித்தத்தை மாற்ற சாத்தானால முடியுமா? தேவன் எவ்வளவு நல்லது செய்யறாங்க, சாத்தான் நடுவில் பூண்டு கட்டுனுறாங்க, சாத்தான் ஒரு கொசு முட்டை கூட இல்லை தேவனுக்கு முன்னாடி. ஏதோ நம்மளுக்கு அதுக்கு வருகிற காலங்களை பார்க்க போறோம், இல்லைங்களா? இப்ப இந்த வசனம் சொல்றாங்க, யூதர்கள் எங்க இருக்கிறாங்க, எப்போங்க அது, இல்லைங்களா? இப்போ யாருக்கு கல்யாணம் ஆகுங்க, இயேசு கிறிஸ்து. யார் போய் சேரணும், சபை போய் சேரணும். சபை சேர்க்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோன்றதுக்கு எதுக்கு ஆதாரங்க, இஸ்ரேல் ஒன்னா சேர்ந்தது. இப்ப அவருக்கு கடின மனசு இருக்குது, அதை ஒரே மனசு என்ன பண்றாங்க தேவனு மாத்தி, அதுங்களா சமாரியாவையும் சோதம்னா உலகத்தையும், சமாரியானா இஸ்ரேல்ல இருந்தது 10 கோத்திரங்களையும் சேர்த்து 1000 வருஷத்துல என்ன பண்ண போகிறாரு, அவர் ஒரு கிஃப்ட்னா ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார், ரட்சிப்பு செய்ய போறாரு. ஆனா நித்திய ஜீவன் இல்ல, நித்திய ஜீவனை பத்தி இங்க பேசல, நித்திய ஜீவன் அது வருகிற காலங்களை நம்ம பார்க்கலாம். நித்திய ஜீவன் இப்ப கிறிஸ்துவருக்கு மாத்திரம் தான், இல்லைங்களா? ஆனா தான் சொன்னேன், அந்த 1000 வருஷத்துல ஒரு பாட்டு இருக்குது, 1ல இருந்து 100. அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய அன்பு அங்கதான் என்ன பண்ண முடியுங்க, நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும்ன்றதாக பார்க்கும். 62வது வசனம் வாசிங்க. 62. உன்னோடு என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்போது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி. இப்ப சொல்றாருங்க, நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கிற, நம்ம மறந்துடுவோங்களா? தேவன் நிறைய ஞானம் கொடுப்பாரு போட்டான், இல்லைங்களா? என்னெல்லாம் செஞ்சிருக்கா, என் மகனே என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க கொண்டு இருக்குறீங்க, அது கூட நான் என்ன பண்றேன், மன்னிச்சுவேன். அப்போ எப்படி இருக்குங்க மனசாட்சி? அதான் சொல்லாதீங்களா, இந்த வசனமே ஒண்ணு என்ன பண்ணுங்க, இதுதாங்க வசனம் நியாயம். வசன நியாயத்துக்கு மனசாட்சியே என்ன ஆயிடுங்க, வெட்கப்படும். வெட்கம் ஆகுது, ஐயோ நான் இவ்வளவு கொடுமை செய்தேன், இவ்வளவு பண்ணினேன், இல்லைங்களா? அந்த கிறிஸ்துவர்களையும் சரி, இயேசு கிறிஸ்து நான் இவ்வளவு பண்ணினேன். இப்போ அவர் என்ன பண்றாரு, எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, என்னை மன்னிச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இந்த கிஃப்ட் நான் என்ன பண்ணணும், வச்சுக்கும் போது மனசை விட்டுங்களா? அதான் என்ன பண்ணுவேன், ரொம்ப வெட்கமாகி உன் நாணத்தினால் உன் வாயை நீ திறக்க மாட்டேன். ஐயோ, வாயை திறக்க மாட்டேன், வாயை மூடிக்கு. ஏமா எனக்கு ஒரு யோசனை வரும், சிலர் சொல்றாங்க நீ நரகத்துக்கு போயிடுவேன். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சொன்ன ஒரு பரலோகத்துல இருந்தாருன்னு இவருக்கு எப்படி இருக்குங்க, இல்லைங்களா? இந்த நிலைமையை பார்த்தா அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு அநேகருக்கு போனா அநேகருடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. அவர் அங்க போயிடுவாரு, அது இருக்கு, அது கூட இருக்குது.
சொல்றேன் வருகிற காலங்கள்ல இல்ல அவர் அங்க போயிடுவாரு இங்க நாம இருக்கிற இடத்துல நீர் நல்லா இல்லைங்களா. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப வெக்கமாயி இனி உன் வாய் என்ன பண்றது இல்ல திறக்க மாட்டா என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். அவ்வளவுதாங்க, இனி உன் வாய் என்ன பண்ண மாட்டேன் திறக்க மாட்டார். இப்ப இந்த 3 உடன்படிக்கைகள்ல தேவன் வைத்திருக்கிற திட்டம், அதாவது ஆபிரகாமுடைய 3 மனைவிகள் என்ன பண்ணிருக்காங்க, அதனால முன்பு எழுதப்பட்டவைகள் தான் நமக்கு எப்படித்தான் இருக்குங்க போதனைகளாக. எதுவுமே பழைய ஏற்பாட்டு காரியங்கள் ஒண்ணுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம தள்ளக்கூடாது. அதனுடைய ஞான அர்த்தம் என்ன, அதைத்தான் என்ன பண்ணுங்க. அதே அப்படி லிட்டரலாம பண்ண செஞ்சுட்டு எல்லாம் தப்பாயிடும் சரிங்களா. அதனால ஞான அர்த்தம் என்ன சரிங்களா. இன்னைக்கு அநேகர் அத அந்த மாதிரி தவறாக கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாவீதுக்கு எவ்வளவு மனைவி, தாவீதுக்கு எத்தனை அப்ப தப்பு இல்லையா. இப்ப கிறிஸ்டின் பிரமாணத்துல சொல்லிட்டாங்க ஒருத்திக்கு அதுதான் கரெக்ட், அதான் நியாயம். அப்ப அது என்ன ஆயிடுச்சுங்க, விட்டுருணும், அதை எடுக்கக்கூடாது இல்லைங்களா. அதை எடுத்தா என்ன ஆயிடுச்சுங்க, பாவம் ஆயிடுச்சு. பாவம் வந்து தேவன் என்ன பண்ணிடுவாங்க, விலகிடுவாரு. ஆனா விலகுதான்னு உங்களுக்கு தெரிஞ்சதான் ஆச்சு. என்னை விட்டு தேவன் விலகிட்டான்னு எனக்கு தெரியணும், நான் உணர்ந்து கொள்ளணும். தெரியலன்னா என் பக்கத்துல யார் தான் செயல்பட்டு இருப்பாங்க எனக்கு தெரியல. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அக்கிரமம் செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போகும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் தான் செஞ்சு தப்பு, அவங்க முன்னாமத்து தானே செஞ்சோம்ன்றாங்க இல்லைங்களா. அதனால பார்க்கும்போது அங்க 3 உடன் திருமணத்தை பிக்ஸ் பண்ணி அது ஆபிரகாம்ல இருந்து கொண்டு வராங்க இல்லைங்களா. அடிமைத்தனம், அவருடைய மகள் நியாயப்பிரமாணத்தையும் இல்லைங்களா, ஈசாக்கு சாரா இல்லைங்களா, அவர் சுயாதீன பிரமாணத்தையும் குறிக்குது. சுயாதீன பிரமாணம் வருவதற்கு தாமதமாச்சு. அதனால இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை தாமதமானதுனால டெம்பரவரியா தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்து கிட்ட வருவதற்கு ஒரு உபாதையா இருந்தது. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தவர் இயேசு கிறிஸ்து. இப்போது கிருபையின் பிரமாணத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். எப்படி இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம், பழைய ஏற்பாட்டை பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குது என்று அப்போஸ்தலர் பவுல் அப்படியே கோடிட்டு காமிச்சு அப்படியே கொண்டு வந்து கிருபையின் பிரமாணத்துல என்ன பண்றாங்க சேர்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரு, என்ன பண்றாங்க, யாருக்கு சேர்க்கிறாங்கன்னா யூதர்களை கொண்டு வந்து, அதான் அதுல இருக்கு யூதர்களுடைய போதனைகள்ல சொல்லி அந்த போதனை வந்து கிறிஸ்துவின் போதனைக்குள்ள கொண்டு வந்து அப்படியே யூதர்கள் என்ன பண்றாங்க கொண்டு வந்து. இப்ப நம்ம நிலைமை என்ன ஆச்சு தெரியுங்களா, இப்ப கிறிஸ்துவர்களா யூதர்கள் ஆயிட்டாங்க. நியாயப்பிரமாணத்துல இருக்கிற விஷயங்களை கை கொள்றது, அதை பத்தி இது பண்ணிக்கிறது, அதையே செஞ்சுக்கிறது என்ன ஆச்சுங்க. இப்ப எங்க தான் கொண்டு வரணுங்க, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்க தான் காட்டணும் இல்லைங்களா. அதெல்லாம் நீங்க தான் பண்ணுங்க. நம்ம பண்ணலாம். இங்க இருந்து ஒருத்தர் பேசுறார், அவர் சொன்னதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு தயவு செய்து நீங்க நினைச்சிடாதீங்க, அது சொல்லாதீங்க வெளியில. வசனம் கொடுத்துருக்கோம் இல்லைங்க, வசனத்தின் அடிப்படையில நீங்க என்ன பண்ணலாங்க செக் பண்ணலாம். அதே நேரத்துல உங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கும், நிச்சயமா கேள்விகள் இருக்கு. ஏனென்றால் இது 3வது பாடம் தான் ஆகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். அந்த கேள்விகள் உங்க கேள்விகளை கொடுங்க. அது இந்த பாடத்துக்கு ஒத்து இருந்தால் உடனே நம்ம என்ன பண்றோங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். அதே வருகிற காலங்கள் இருந்ததுன்னா அதையும் நம்ம என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சரி. அதனால தயவு செய்து நீங்கள் ஜபத்தோடு வரும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு கொடுக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்க ஒருத்தராவது அழைத்து கொண்டு வாருங்கள். இடம் பத்தலன்னு இல்லைங்களா, தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க நல்ல இடத்தை ஆயத்த பண்ணி கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். இல்லைங்களா, நம்ம சோர்ந்து போகாமல் நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம். முக்கியமாக கிறிஸ்துவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமான்ற அந்த CD வந்துருச்சுங்க. இங்க நடந்த சப்ஜெக்ட். இப்போ எடுத்த ஆபிரகாமின் 3 மனைவிகள் என்ற பாடம் அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய விலை வந்து 25 ரூபாய். வெளியில நம்முடைய சகோதரர் இருக்கிறார், அவர்கிட்ட வாங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாம் நிறைவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். 1 நிமிடம் அனைவரும் நிற்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய அன்பு சகோதர சகோதரர்களோடு கூட உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டி நமக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அநாதி திட்டத்தின்படியாய்
உன் குரலுக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் எங்களை நீர் தேர்ந்தெடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியதா இருக்கிறது தகப்பனே. உம்முடைய அன்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்களும் வெளிக்காட்டவும், உம்முடைய அன்பையும் எங்களுடைய திட்டத்தையும் அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் இந்த நாளை நீர் தேர்ந்தெடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் உமக்கு செவி கொடுக்கிற ஆடுகளை கொண்டு வந்து இங்கே சேர்க்கும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களை தெரிந்து கொண்டு உடைய பரிசுத்த ஆவினாலே எங்களை அளவில்லாமல் நிரப்பி, உம்முடைய கிருபையினாலே எங்கள் கண்களை எல்லாம் திறந்து அப்பா வேதத்தில் இருக்கிற ரகசியங்களாய் காணும்படி செய்த உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்ப வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அழைத்தவர் நீர், நல்லபடியாய் அவர்களை திருப்பி அவருடைய இல்லங்களிலே சேர்க்கும் வரை இந்த கிருபை அவர்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்க, இன்னுமாய் பலப்படுத்துங்க. நாங்கள் விழுந்திருந்தாலும் தயவு செய்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களை தூக்கி நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எந்த பாவங்களை செய்திருந்தாலும், எந்த மீறுதல்களை செய்திருந்தாலும் அப்பா, எங்களை எவ்வளவு பெரிய மகிமைக்கு அழைத்திருக்கிறதே, அதை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய அழைப்பை இன்று பார்த்தோம். வருகிற காலங்களிலே இன்னுமாய் எங்களுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ள எங்களோடு நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அன்பின் பரலோக தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக.